தமிழகத்துல ஒரு விவாதம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. வடமாநிலத்தவர்கள் எல்லாமே இங்க வாக்காளர்களா மாறிட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய சமநிலை அப்படிங்கிறதே மாறிடும். இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது சாத்தியமா நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இது சம்பந்தமா சிதம்பரம் கூட சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு. பீகாரிகள்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு போடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவர்லாம் சட்டம் தெரிஞ்சவர் எப்படி இப்படிலாம் சொல்கிறாருன்னு புரியலை. ஆனால் நான் சில கேள்விகளை எதிர்கேள்விகளாக முன்வைக்க விரும்புகிறேன். மகாராஷ்டிரத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி பகுதியில் மட்டும் 25 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார். அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாக்களிச்சுட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரத்தில் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒரு தமிழ் எம்எல்ஏ தொடர்ந்து 3வது முறையாக பிஜேபி சார்பில் வெற்றி பெற்று இருக்கிறார். மராட்டி மக்கள் அங்கே இருக்கிற தமிழர்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு எப்பயாவது சொல்லியிருக்காங்களா? சரி, பக்கத்தில் இருக்க பெங்களூர் சிட்டியில் மட்டும் 23 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க ஓட்டு போடக்கூடாது எந்த ஒரு கர்நாடக வாசிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? டெல்லியில் லட்சம் தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லி வாசிகள் யாராவது எதிர்த்தாங்களா? அப்புறம் ஏன் இங்கே மட்டும் எதிர்க்கிறாங்க?